நாள் பேச்சு. என்னடா கௌதம், ரொம்ப நாள்லாம் இல்ல. கொஞ்ச நாள் தலைமறைவா இருந்துட்டு, ஏதோ அடி வாங்கிட்டு, ஏதோ பயங்கரமா ரெடி ஆயிட்டுலாம் வந்திருக்க போல இருக்கே. என்ன நடக்குது இங்க? ஆளக் காணோம். இந்த இந்த தடவ அடி கொஞ்சம் ஓவர். அதாவது எங்கெல்லாம் போய் எப்படியெல்லாம் அடி வாங்கினதுல கணக்கில்லாம இருந்துச்சு. அண்ட் நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் அந்த வீடியோ வந்து கீழ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி. சில பேருடைய காமெண்ட்ஸுக்கு போன வீடியோல ரெஸ்பாண்டும் பண்ணோம். பட் அத வந்து வெளிப்படையா எல்லாத்துக்கும் சொல்லணும்னு எங்களுக்கு தோணுச்சு. அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகி ஒரு 6, 7 ஹவர்ஸ்லயே வந்து எங்களுக்கு மோர் தென் 350 காமெண்ட்ஸ் வந்துச்சு. அதுல ஒரு 10லிருந்து ஒரு 20% ஆஃப் த காமெண்ட்ஸ்ல வந்து மோசமான வார்த்தைகள் எல்லாமே வந்து போடப்பட்டன. அந்த ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து கீழ எடுக்க வேண்டியதா போச்சு. ஏன்னு கேட்டா, நெறைய ஸ்கூல் பசங்க 9த் படிக்கிறவங்க, 10த் படிக்கிறவங்க, 11த், 12த் படிக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்து நம்மளுடைய வீடியோவ வந்து பார்க்குறாங்க. எங்களோட வந்து சோசியல் மீடியால இன்டராக்டும் பண்றாங்க. அவங்களும் சொல்றாங்க, "ப்ரோ நீங்க தப்பா பேசுறீங்களா? நீங்க ரைட்டா பேசுறீங்களா?" அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அந்த டிஸ்கஷன் எங்களுக்கு ஆப்வியஸ்லி வேணும். பட் அதைய பார்த்து யாரும் சில வார்த்தைகள கத்துக்கிறதோ, இல்ல புரிஞ்சுக்கிறதோ, இல்ல பயன்படுத்துறதோ தேவையில்லைன்ட்டு நானும் சுபாஷும் சேனல் ஆரம்பிச்ச முதல்ல இருந்து அந்த ஒரு முடிவு எடுத்திருக்கோம். நாங்களும் பேச மாட்டோம். பேசுறதையும் வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி காரணமாக. ஏன்னா அது விட்டிருந்தோம்னா இன்னும் எவ்வளவு நேரம் அந்த வீடியோ போயிருக்கும். அப்படி இன்னும் எவ்வளவு அந்த மாரி வந்து கமெண்ட் வந்திருக்கும்னு எங்களுக்கு வந்து தெரியல. அதனால அந்த ஒரே காரணத்துக்காக நாங்க வந்து அந்த வீடியோவ கீழ எடுக்க வேண்டியதா போச்சு. அதனால வந்து யாருமே வந்து ஏன் இந்த சில பேர் சொன்னாங்க, "வீடியோ ஏன் கீழ எடுக்குறீங்க? கமெண்ட்ஸ நீங்க ஆஃப் பண்ணிட்டு போலாம்ல" அப்படின்னு சொன்னாங்க. பட் கமெண்ட்ஸ ஆஃப் பண்ணிட்டு தான் நாங்க வீடியோ போடணும்னு நெனச்சிருந்தா, நாங்க எல்லா வீடியோக்குமே கமெண்ட்ஸ ஆஃப் பண்ணிட்டு நாங்க வீடியோ போட்டுருக்கலாம். பட் அது எங்களோட நோக்கமே இல்ல. உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ஜாலியான, ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனா போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நாங்க வந்து இந்த வீடியோவே பண்றோம். அண்ட் மேட்ச்ல என்ன பார்த்தோமோ அதான் பேசுறோம். எல்லாமே வந்து ஒரு ஒப்பீனியன் தான். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு அப்படின்னு சொல்ல. அதே மாரி நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சில வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. அது நீங்க சொன்னீங்கன்னு சொன்னீங்க. நாங்க 2 பேரும் அத சொல்லவே கிடையாது. சில வார்த்தைகள் எல்லாமே. ஓகேங்களா? அது என்ன வார்த்தைன்னு உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் நீங்களா சோசியல் மீடியால பார்த்துட்டு வந்தது. நாங்க சொல்லல அந்த வீடியோல. ஓகேங்களா? அதான் வந்து மெயின். ஆனா இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாடா? அந்த வீடியோல நெறைய இன்ஸ்டன்ஸ் நான் சொன்னேன். ஆனா எல்லா ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு அடி வாங்கினேன்டா. அத மட்டும் நான் மறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்பவே வந்து உன்னை தடுத்து நிறுத்தினேன். இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம முன்னாடியே போவாங்கல்ல, அந்த மாரி போய் சொன்னேன். டேய் பால தான்டா அவன் தொட்டான். அங்கேயே உன்னை நிறுத்த ட்ரை பண்ணேன். தலைவன் இறங்கி நான் செய்வேன்டா என் தலைவனுக்குன்னு இறங்குனேன். உன்னையே செஞ்சுட்டானுங்க அவ்வளவுதான். இதுதான் உண்மை. அதான்டா. நீ சொன்னப்ப அப்பவே நான் கேட்டிருக்கணும்டா. அவன் பாலத்தானா எடுத்தான். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனைக்கு சாலா கிளம்பி கூட போயிட்டான்டா. நான் இருந்து என்னமோ டான்ஸ் நோ மாரி எல்லாத்துக்கிட்டையும் கத்தி சண்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நோ தப்பாகுதுண்ணா. தேவையில்லாம. எனிவேஸ் அந்த ஒரு டிசிஷன் வந்து மேட்ச் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வந்த வீடியோல எல்லாம் பாக்கனேன். அவனே கூலா எந்திரிச்சு போறான். அட பாவி இந்த ரீப்ளேவை என்கிட்ட முன்னாடியே காமிச்சிருந்தீங்கன்னா, நான் ஏன்டா பேச போறேன் அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. இது பவுல் வந்து இந்த கோல் போட்டப்ப மட்டும் போய் சாலா போய் ஓய் பவுல் போ நானும் நம்பிட்டேன்டா. ஆல்வரஸ் காலை வெளிய எடுத்தான். கால் சாலா மேல பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துட்டும் என்ன அடி வாங்கினேன் அந்த ஒரு டிசிஷனுக்காக. அதனால அந்த ஒரு டிசிஷன் வந்து நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். தேவையில்லாம போய் அவனுக்கு நின்னு எக்ஸ் லிவர்பூல் பிளேயர்ஸ் எல்லாம் நம்ப கூடாது. இப்ப இந்த ஜேமி கேரகர், சாலா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம நம்ப கூடாது. தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து எனிவே மக்களே இதை தவிர்த்து ஒரே கடைசி விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா நீங்க வந்து இந்த கேம் பத்தி மட்டும் தான் பேசியிருக்கீங்க, மத்த கேம் எல்லாம் பேசலன்ட்டு. நானும் சுபாஷும் இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா டிசிஷனையும் எல்லா வீடியோலையும் பேசியிருக்கோம். டிசிஷன் ஆரம்பிச்சு அதாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து ரொனால்டோட ரெட் கார்டை பத்தி பேசியிருக்கோம். யூஎஸ் ஓட ரெட் கார்டு எப்படி ரெசிண்ட் ஆச்சு அப்படிங்கிற அதை பத்தியும் பேசியிருக்கிறோம். போர்ச்சுகல் குரோவேசியா மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு பேசணும். பிரான்ஸ் வர்சஸ் பாரகுவே மேட்ச்ல என்ன இத்தனை ஃபவுல் பண்ணாங்க, எல்லோ கார்டே கொடுக்கலையாடா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்க பேசியிருக்கோம். எல்லா மேட்ச்ல இருந்த டிசிஷனையும் தான் நாங்க பேசியிருக்கோம். சரிங்களா? நீங்க எல்லா வீடியோவையும் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஏத்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி நான் இங்க பாடுறா நான் தாண்டா ரெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணேன். நான் தான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்ல என்னடா எல்லாமே கரெக்ட் டிசிஷனாவே கொடுத்துட்டு இருக்கானுங்கன்னு பேசினேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. ஏன்னா வழக்கமா ஆரம்பிச்சிட்டானுங்க இப்ப எல்லா கேம்லயும் ஏதோ ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க. பெனால்டி அவன் எடுக்கிறதுக்கு எம்பாப்பே அவர் எடுக்கிறதுக்கு வந்து 3 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ண வச்சிட்டாங்க பெனால்டி. அதுலயே வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சோன்றத என்னோட கருத்து. ஏன்னா ஒரு ஷாட் வந்துச்சுன்னா நீ வெளியே தள்ளி விடணும். நீ மறுபடியும் டேஞ்சரஸான ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி மெரினோ வருவான்னு உலகத்துக்கே தெரியும். இந்த மேட்ச் முடிச்சோம் ஆல்வரஸ் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி மெஸ்ஸிக்காக நான் என்ன வேணா பண்ணுவோம் இன்னொரு ஃபைனல்ஸ் போறதுக்கு. இவரும் ரொமேரோ சொல்லியிருந்தாரு அடுத்த மேட்ச் இங்கிலாண்டோட நாங்க உயிரே கொடுக்க ரெடியா இருக்கோன்ற.
சரி வந்து இந்த இந்த குவார்டர் ஃபைனல்ல நீ என்ன பார்த்த? நம்ம வந்து நேரா ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்தே வந்து ஆரம்பிச்சிருவோம். என்ன பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து? வாங்க வாங்க மறுபடியும் நம்மளோட ஃபன் ஒரிஜினல் ஃபுட்பால் பேச்சு ஃபன் ரிவ்யூவா ஆரம்பிக்க போறோம். நீங்களும் ஃபன்னாவே பாருங்க. இதெல்லாம் வந்து ஏதோ நாங்க சொல்றதுதான் வந்து நடந்தது, நாங்க சொல்றதுதான் உண்மையெல்லாம் கிடையாதுங்க. பிடிச்சதுன்னா புடின்னு சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருங்க, அவ்வளவுதான். இதை உட்காந்து என்ன ஆராய்ச்சி என்ன பண்ண போறோம் நம்ம? அடுத்து வாங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ. இந்த மேட்ச் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். நான் சொன்னேன் உங்ககிட்ட, உங்ககிட்ட சொல்ல அந்த குவார்டர் ஃபைனல்ஸ் ப்ரிவியூ வரப்பவே நான் இவன்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், சரண்ட்ட. இந்த கேம் வந்துட்டு கண்டிப்பா ஒரு மொராக்கோ வந்து லோ பிளாக் மாதிரி போட்டு டிஃபென்சிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் இல்லடா, அவனுங்களும் அட்டாக் பண்ணி ஆடுவானுங்க அப்படின்னு தைரியமா சொன்னான். கடைசியில பார்த்தா ஒண்ணுமே மொராக்கோனால பண்ண முடியல. அவங்க ஃபுல்லா டிஃபென்ஸா ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க டிஃபென்சிவா ஆடணும் தானே பாத்துட்டு இருந்தாங்க. பெருசாலாம் அவங்க வந்து அட்டாக் பண்ணல. ஃபுல்லா வந்து பிரான்ஸ்ல தான் டாமினேஷன் இருந்துச்சு. ஆனா அந்த இதை பிரேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா டிஃபென்சிவ்லி லைக் ரொம்ப சாலிட் பிரஸ் ரெசிஸ்டன்டா ஆடிட்டு இருந்தாங்க. அதனாலேயே வந்துட்டு மொராக்கோ பிரேக் பண்றது கஷ்டமா இருந்துச்சு. அப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்துட்டு அந்த பெனால்டி தான். எடுத்த உடனே இந்த பெனால்டி கொடுத்தது தான். அது கொடுத்தது கூட பிரச்சனை இல்ல. என்னன்னா அந்த பெனால்டி அவங்க எடுக்கிறதுக்கு எம்பாப்பே அவர் எடுக்கிறதுக்கு வந்து 3 நிமிஷம் கிட்ட வெயிட் பண்ண வச்சிட்டாங்க பெனால்டி. அதுலயே வந்துட்டு கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சோன்றத என்னோட கருத்து. ஏன்னா அவ்வளவு அவரும் பாக்குறான், ரெடி ஆயிட்டாரு. அப்புறம் பார்த்தா ஒன்னும் விசில் அடிக்கல. பாத்துட்டு இருந்தா எதுமோ கம்யூனிகேஷன் தான் போயிட்டு இருக்கு போல இருக்கு. சோ அது ரொம்ப டிலே பண்ணி எடுத்ததுனால, ஏன்னா எம்பாப்பேலாம் அவ்வளவா பெனால்டி மிஸ் பண்ணி வேர்ல்ட் கப்ல பார்த்தது இல்லையே. ஃபைனல்ஸ்ல 2 கோல் போன வாட்டி அடிச்சாரா, அந்த மாதிரி இருக்கிற ஆள் வந்துட்டு எப்படி இப்படி மிஸ் பண்ண முடியும்? அப்படி இல்லடா, ஐ பார்த்தப்ப திங்க் அந்த இடத்துல வந்து ஐ திங்க் த ரைட் திங் வாஸ் டன். என்னன்னா அந்த பில்டப்ல பாத்தீங்கன்னா ஹக்கீமி மேல ஃபவுல் இருந்தா இல்லையான்னு முதல்ல வந்து அதை பார்த்தாங்க. ஏன்னா ஹக்கீமிட்டு தான் பால் எடுத்துட்டு இன்சைடு வந்தாங்க. சோ அங்கேயே ஃபவுல் இருக்கா இல்லையா? ஏன்னா இப்பதான் நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் பிளேல எங்க வேணாலும் முன்னாடி போய் பாக்குறோம்ல, ஃபவுல் இருக்கா? ஃபவுல் இருந்துச்சுன்னா கொடுத்துதான் ஆகணும். நம்ம வந்து அர்ஜென்டினா மேட்ச்லயும் சொன்னோம், லிசாண்ட்ரோ மேல கட்ட ஃபவுல் தான், கட்ட தான் கொடுத்தாங்க அந்த டிசிஷன். அதுல ஒன்னும் தப்பான டிசிஷன் எதுவுமே பண்ணல அவங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் அது வந்து ஹக்கீமியை செக் பண்ணாங்க, உண்மையா ஃபவுலா. நான் வந்து லைவ் பண்ணிட்டு இருந்தப்போ சொன்னேன், ஏன்னா ஒரே தடவை காமிச்சாங்க நமக்கு அந்த ஹக்கீம். அதுக்கப்புறம் அவங்க காட்டவே இல்ல. ஒரு ரீப்ளே வச்சு காட்டணும் நமக்கு தெரியும்ல, அவங்க காட்டவே இல்லை அது ஃபவுல் நடந்துச்சா இல்லையான்ட்டு. சோ அதையே செக் பண்ணிட்டு தான் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் நீ அந்த பெனல்டி பத்தி என்னடா நினைச்ச? ஏன்னா ஐ திங்க் இட் வாஸ் ஆம்ரபேட். இல்ல ஆம்ரபேட் தான் he goes in front of எம்பாப்பே. சரியா? அவன் எம்பாப்பே தொடவே கிடையாது. ஆனா ஒத்துக்கிற அவன் பாலை எடுக்கவே கிடையாது. இந்த டிசிஷன்ல நீ எம்பாப்பேவா இருந்தீங்கன்னா நிறைய பேர் சொன்னாங்க, ப்ரோ எவ்வளவு ஸ்பீட்ல அவன் ஓடி வரான் தெரியுமா உங்களுக்கு, அவன் ஒண்ணுமே பண்ண முடியாதுட்டு. ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவன் ஃபீட்டை வேணும்னு டிராக் பண்ணி தான் வந்து உளுந்தான் ஆம்ரபேட் மேல. சோ நீ என்ன நினைக்கிற அப்படி ஒரு டிசிஷன் பத்தி? அதுதான் சொல்லணும்டா, ஹை பேஸ்ல நீ ஓடுறப்ப அதுவும் பெனால்டி பாக்ஸ்ல போயிட்டு அப்புறமா லிட்டரலி எல்லா ஸ்ட்ரைக்ல இந்த வேர்ல்ட் பண்றதுக்கு தான். உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதா, கான்டாக்ட் கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். பட் இந்த சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா டிஃபரெண்டா எம்பாப்பே ஓடுற பேஸ்க்குலாம் வந்து கான்டாக்ட் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் தான் ஆகும். என்ன பொறுத்த வரைக்கும் அது பெனால்டி தான்டா. அது வந்துட்டு இல்ல எஸ்க்குன்ற டிஸ்கஷன்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. கண்டிப்பா பெனால்டி கொடுத்துதான் ஆகணும். அண்ட் அதுதான் ரைட் டெசிஷன் தான். அதுல ஏதோ எனக்கு பெருசா தப்பா தோணல. எனக்கு ஏன் அதை பத்தி பெருசா ஒன்னும் அபிப்பிராயம் இல்லைன்னா அவன் மிஸ் பண்ணிட்டான். சரியா? ஸ்கோர் இது பண்ணியிருந்தாங்கன்னா அதோட அதிகமா பேசியிருப்பாங்க எல்லாருமே. மிஸ் பண்ணனால வந்து அதை விட்டுட்டாங்க. பட் அடுத்தது வந்து அந்த எம்பாப்பேவுடைய பயங்கரமான கோலு. அது வந்து சுபாஷும் சரி நானும் சரி ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டோம், அது வேர்ல்டு கப் 2000க்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் ஹிஸ்டரின்னு எடுத்து பார்த்தா வந்து ஜெனரேஷனல் பிளேயர் வேர்ல்டு கப்புக்குன்னு பார்த்தா எம்பாப்பே தான். அந்த மாதிரி ஒரு ஒரு மான்ஸ்ட்ரஸ். என்ன வார்த்தை இருக்கா ஏதாச்சும் அவனை பத்தி, அவனோட பெர்ஃபார்மன்ஸ்? ஒரு வாட்சுக்கு ஒரு வார்த்தையை டிஸ்கிரைப் பண்ணனும்னா முதல்ல வந்து என்னோட வொகாபுலரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணனும். அதுக்கு நான் பேபி டாடிஸ் ஹோம். அதான் சீரியஸா அந்த மாதிரி ஒரு அந்த கோலே அவன் போஸ்டையே பார்க்கலடா. பால கீழே பார்த்தான், கரெக்டா சைடு நெட்ல போடணும்னு முடிவு பண்ண அடிச்சிட்டான். ஏன்னா போனு வந்து அதுக்கு முன்னாடி கூட ஒரு 2-3 சேவ் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் அன்சேவபிள் எஃபர்ட். அந்த 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 கோலுக்குல போனோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லிட்டரலி அவங்க தனியா வந்துட்டு மொராக்கோ கோல் கன்சீட் பண்ணாம இருக்குது ஒரே காரணம் வந்து அந்த இன்கிரெடிபிள் சேவ்ஸ் பண்ணிட்டு இருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம். அதை நம்ம சொல்லியே ஆகணும். அண்ட் யா செகண்ட் ஹாஃப்ல அதே இன்கிரெடிபிளான ஷாட். என்னடா ஷாட் அது, லிட்டரலி பர்ஃபெக்ஷன். அந்த கரெக்டா சைடு நெட்ல போய் அடிக்குது, அவ்வளவு பேஸ் கர்வ் எல்லாம் பர்ஃபெக்ட்டா போச்சுடா. இன்கிரெடிபிள் கோல் அதெல்லாம். அதான். ஆனா இப்ப அங்க ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதாவது கோலோடைய பில்டப்ல வந்து ராபியோட கையில பால் பட்டுது, ஓகேவா? அதாவது ரூல்ஸ் படி கோல் போடுறவன் மட்டும்தான் வந்து கையை யூஸ் பண்ணக்கூடாது. அதான் ஐஃபேபோடைய ரூல்ஸ். மக்களே, ஐஃபேப்ங்கிறவங்க தான் வந்து இன்டர்நேஷனல் ஃபுட்பால்ஸுக்கு ரூல்ஸ் எழுதுறவங்க, அந்த போர்டு அவங்க.
அவங்க ரூல்ஸ் படி கோல் போடுறவன் தான் கை, அதாவது இல்லீகல் பார்ட் ஆஃப் த பாடியை யூஸ் பண்ணி பாலை கண்ட்ரோல் பண்ணி கோல் போடக்கூடாது. அது யாருன்னா கோல் போடுறவன். ஆனா அசிஸ்ட் பண்றவன் பண்றனா பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுதான் ஒரு முட்டாள்தனமான ரூல். ஓகேவா? சோ இங்க வந்து பில்டப்ல வந்து ஆக்சிடென்டல், மறுபடி சொல்றேன், ஆக்சிடென்டலா ராபியோட கையில பட்டு பால் அவனோட பாத்துல வந்து அவன் போட்ட ஒரு பாஸ்ல இன்னொரு பாஸ்ல தான் எம்பாப்பேக்கு பாஸ் போகும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அது ஆக்சிடென்டலோ இல்லையோ, பால் உன் கையில பட்டனாலதான் உன் காலுக்கு முன்னாடி வந்து விழுந்துச்சு. இல்லைன்னா பால் வேற ஏதோ டைரக்ஷன்ல போயிருக்கலாம்ல. எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் கிடைச்சிருக்கும்ல மொராக்கோவுடைய டிஃபென்ஸ் வந்து செட்டப் பண்றதுக்கு. சோ எனக்கு இந்த ரூலே எனக்கு புரிக்க மாட்டேங்குதுடா. அது வந்து மாத்தி இவனுங்க வந்து முட்டாள்தனமா எழுதியே வச்சிருக்கானுங்கடா. பைத்தியக்காரத்தமா ஏதாவது பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன். நானும் வந்து இப்பதான் எல்லாரும் மாதிரி வந்து கத்துக்கிறேன். நீ இதெல்லாம் புதுசு புதுசா ரூல்ஸ் சொல்றதுனால நானும் கத்துக்கிறேன். சோ வந்து இந்த மாதிரி அப்பப்போ சொல்றா, அப்பதான் எனக்கும் தெரியும். ஆமா, இந்த மாதிரி வந்து அட்டாக் கோல் போடுறவன் மட்டும் ஹேண்ட்ல அடிச்சா ஃபவுல், பட் மத்தவங்களுக்குலாம் அவ்வளவு பெருசா இம்பாக்ட் இருக்காதுன்னு நீ சொல்ற. இப்பதான் எனக்கும் தெரியுது. பட் குட்டுனோம். அதனால எனக்கு இது நான் என்ன சொல்றது, இதையும் பெருசா எப்படி இம்பாக்ட் பண்ணணும்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அகைன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் அபௌட் திஸ் ரூல். மேபி போக போக இது எவ்வளவு கன்சிஸ்டன்டா இருக்குன்றத பார்க்கலாம். அது இருக்காது, அது இருக்காது. நீ அந்த மாதிரி எதிர்பார்க்கறதெல்லாம் தப்பு. நீ வந்து ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா பாத்துக்கிட்டு போயிடணும். மறுபடியும் இன்னொரு இடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம் மகா குத்தம். ஏன்னா நமக்கு வந்து பாத்துட்டு இருக்கிற எல்லா மேட்ச்லயுமே அதுக்கப்புறம் டெம்பல்லே ஒரு பயங்கரமான ஷாட் வெளியிருந்து எங்கேயோ அடிச்சான். அது வந்து சரியான பினிஷ். பட் டு யூ திங்க் பிரான்ஸ் லுக் வெரி கம்ஃபர்டபிள் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும்? எனக்கு வந்து கம்ஃபர்டபிள்ன்ற விட ஐ ஃபீல் பிரான்ஸ் ஒரு ஃபயர் இருக்குறா இந்த வாட்டி. போன வாட்டி வேர்ல்ட் கப்பை விட ஐ ஃபீல் இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் டிட்டர்மினேஷன் அண்ட் அவங்களோட கோல் ஒன்னா இருக்குன்றது எனக்கு தோணுது. ஏன்னா ஐ ஃபீல் இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸஸ் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்வர்ட்ல டெசிரே துவேல இருந்து டெம்பேலே, ஒலிசே, எம்பாப்பே இது எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம். பட் மிட்ஃபீல்ட்ல கோனேன்ற ஒருத்தர் வந்து இந்த டீம்ல இன்டெகிரேட் ஆயிட்டு ஷுவமேனி தான் வந்து மெயினா இருந்தாரு. அவரையும் ரீப்ளேஸ் பண்ணி கோனைய மெயினா ஆடுற அளவுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போட்டுருக்கான் மிட்ஃபீல்ட்ல. சம்திங் லிட்டரலி எல்லாருமே இந்த டீம்ல வந்து அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தளபதி என்கோலோ காண்டேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு இந்த ஸ்குவாட்ல. ஒன்னும் இறக்கவே இல்லை மிட்ஃபீல்ட்ல, ஒரு நிமிஷம் கூட ஆடல. சோ வந்து அந்த மாதிரி வந்துட்டு உனக்கு எல்லா பொசிஷன்லயும் நல்ல பெஸ்ட் பிளேயர்ஸ் காம்படிட்டிவா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் டீம் வெல் ரவுண்டா இருக்குறா. டெம்பேலியோட பர்ஃபார்மன்ஸ் ஹஸ் பின் இன்கிரெடிபிள். நம்ம எப்பவுமே பேக் டு பேக் சொல்லிட்டே தான் இருக்கோம் எல்லா வீடியோஸ்லயும். முன்னாடி எல்லாம் வந்துட்டு வேர்ல்ட் கப்ல வந்து பர்ஃபார்மன்சஸ் இல்ல நேஷனல் டீம்ல பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவா இல்லைன்ற மாதிரி பேச்சு இருக்கும் டெம்பேலேக்கு. தியரி ஆண்ட்ரி வந்து அப்பப்போ வந்துட்டு பிரான்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெம்பேலேக்கும் சொன்னாங்க. பட் இப்போ வந்து அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணி அவரும் பயங்கரமா ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த டீம்ல வந்து ஒருத்தர் டவுன் ஆடுறாருன்னு வந்து பெருசா சொல்லவே முடியாது. எல்லாருமே சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு பிரான்ஸை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு நீ சொல்றது, எப்ப வேணாலும் நான் அடுத்த கியருக்கு போவேன். நான் 50 நிமிஷத்துல முடிவு பண்ணாலும் போவேன், 90 நிமிஷத்துல முடிவு பண்ணாலும் போவேன், 10 நிமிஷம் முடிவு பண்ணாலும் போக முடியும். அது நான் தான் முடிவு எடுப்பேன். ஏதோ ஒரு படத்துல ஏன் சாவும் நான் தான் முடிவு பண்ணும், உன் சாவி நான் தான்டா முடிவு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவனுங்க எப்ப நினைச்சாலும் இவனுங்க விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு பவர் பேக்ட் டீமா வந்து பிரான்ஸ் வந்து வச்சிருக்கானுங்க. அண்ட் ஸ்டார் மேன் எம்பாப்பே வேற இருக்கான். சோ பிரான்ஸ் ஆர் த்ரூ டு தி குவார்டர் ஃபைனல். இந்த என்டையர் நாக் அவுட் ஃபிக்சர்ல இது வரைக்கும் ஒரு கோல் கன்சீட் பண்ணாத ஒரே டீம் வந்து பிரான்ஸ் தான். முன்னாடி ஸ்பெயின் இருந்துச்சு, இப்ப வந்து பிரான்ஸ் மட்டும் தான் நாக் அவுட்ஸ்ல. பயங்கரம். பட் அடுத்தது ஒரு மொக்க கேமுக்கு வருவோம். ஸ்பெயின் வர்சஸ் பெல்ஜியம். நானா தூக்க வந்து 2 தடவை தூங்கி எந்திரிச்சு அந்த மேட்சை பார்த்தேன்டா. அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேம்டா. அது என்னடா இருந்துச்சு அந்த கேம்ல? மோசமான கேம். டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து சரி ஒரு கோல் போட்டனே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். கொடுத்தாங்களா? கோலே கன்சீட் பண்ணலாம். அந்த ஸ்பெயின் கிட்ட டி கேட்டலியர் வேற லெவல் கோல போட்டாரு. சோ அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கோல் போட்டதே பெரிய விஷயம்டா. நீ போறப்ப நீ பாக்குற இந்த டீம் ஹஸ் நெவர் கன்சீடட் இந்த வேர்ல்ட் கப்ன்ற பாக்குறப்ப முதல்ல அதுவே ஒரு மென்டல் பிளாக்கா இருக்கும் உனக்கு. எப்பரா கோல் அடிக்க போறேன்ட்டு அப்படி இருக்கிற டீமோட போய் வந்து இவங்க 1-0 டவுன்ல இருக்கும்போது ஈக்குவலைஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு அதுவே பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெல்ஜியம் கிட்ட இருந்து. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கேம்ல வந்து பிக்கெஸ்ட் இன்சிடென்ட் நம்ம பேசணும்னா அஃப்கோர்ஸ் கர்ட்வாவோட இன்ஜுரி. ஏன்னா அது வரைக்கும் செம்ம நிறைய கிளட்ச் சேவ்ஸ், இன்கிரெடிபிளான மொமெண்ட்ஸ்ல வந்துட்டு பர்ஃபெக்டான சேவ்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கேட்டா நல்லா போட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அப்புறமா ஆப்வியஸ்லி அவரு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ
அது வந்துட்டு லைக் லாமன்ஸ் நல்ல கீப்பர், பட் வந்து வேர்ல்ட் கப்ல ஆடவே இல்லடா. திடீர்னு வந்துட்டு இப்ப இவ்வளோ இம்பார்ட்டன்டான சுச்சுவேஷன் இறக்குறப்ப அவருக்கும் ப்ரெஷர் இருக்கும்ல. சோ தட் இஸ் நாட் டு ஜஸ்டிஃபைட் சுபாஷ். கமான், நீ வந்து உன்னோட கண்ட்ரியோட செகண்ட் பெஸ்ட் கீப்பர் கர்த்துவாக்கு பின்னாடி இருக்க. வென்எவர் யூ ஆர் பீயிங் கால்ட் அப்பான், உனக்கு அதுக்கு தான் உனக்கு கூட்டு வந்திருக்காங்க. சரியா? ரஸ்டினஸ் இருக்கத்தான் செய்யும். நான் அது டினை எல்லாம் பண்ண முடியாதுதான். பட் அதுக்குன்னு வந்து ஓகே நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பு பண்ணனால நான் வந்து வெளியே சொல்ல முடியாது. கஷ்டமான சேவ்டா அது. அதுக்கு தான்டா சுபாஷ் நீ வந்து செகண்ட் பெஸ்ட் கீப்பர். அப்படியே உனக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட் பண்றேன். அதே ஷாட் அதே மிஸ்ல தான் வந்துட்டு பெல்லிங்கம் ஸ்கோர் பண்ணுவான் நைலண்ட். அதுதான் ஏன்னா அந்த அவ்வளவு பவர்ஃபுல்லான ஷாட்ரா. அது நீ தெரியல கண்ட்ரோல் பண்றது கஷ்டம் தான். ஓகே ஒரு நிமிஷம் சுபாஷ், நான் உனக்கு கேள்வி வைக்கிறேன்டா. அந்த மாதிரி வந்து ஒரு கீப்பர்ட்ட 10 ஷாட் அடிக்கிறோம், நீ வந்து அந்த 10 ஷாட்ல கீப்பர் எத்தனை சேவ் பண்ணுவான்னு நீ எதிர்பார்க்கிற? இல்ல ஐயோ பவர்ஃபுல்லான ஷாட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கீப்பர் எவ்வளவு ஸ்பில் பண்ணுவான்னு பாக்குறான் ஆவரேஜ். அந்த டிஃபரன்ஸுக்கு தான் கர்ட்டுவாக்கும் லாமனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். அது அவன் வந்து ஆப்வியஸ்லி கர்ட்டுவா இஸ் வேர்ல்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் லெவல், இஸ் an up and coming வேர்ல்ட் கிளாஸ் டேலண்ட். சோ அது ஒரு ஆப்வியஸ் குவாலிட்டி டிஃபரன்ஸ் இருக்கதானடா செய்யும். அது இருக்கத்தான் செய்யும்டா. நான் வந்து யூ கேன் நாட் டிஃபெண்ட் சேயிங் இவன் வந்து இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆடல அதனாலதான் தப்பு பண்ணிட்டான் அப்படிங்கறத டிஃபெண்ட் பண்ணி அதை நார்மலைஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இப்ப பெல்ஜியம் ஃபேன்ஸ் வந்து பரவாயில்லப்பா நீ ஒரு நிமிஷம் கூட ஆடல அதனால நீ உள்ள வந்து தப்பு பண்ணா நாங்க ஏத்துக்கணும்னு சொல்ல போறாங்களா என்ன? ஏன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஸ்பெயினும் வந்து கோல் போடுற மாதிரி இல்ல. அந்த இது வரலினா ஒருவேளை எக்ஸ்ட்ரா டைம் போயிருக்கலாம், மேபி பெனல்டி கூட போயிருக்கலாம். ஸ்பெயினும் தத்தளிச்சு தான் இருந்தாங்க அந்த கோலை போடுற செகண்ட் கோலை போடுறதுக்கு. கரெக்டா? ஒன்னும் ஈஸியால எந்த சான்ஸும் வந்து கிரியேட் எல்லாம் பண்ணல. அதுவும் லாமன் சம்மர் சீசன் யுனைடெட் கூட நீ பாத்தீங்கன்னா செம்ம இது பண்ணிருக்கான். அதுதான்டா, அது சேம் டைம் ஃபுல் ப்ளேமோ மேல போட முடியாது நான் சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்ல வந்து நீ வந்து 11 பேர் வந்து ஆடிட்டு இருக்காங்கன்னா 10 பேர் திரும்பி கோல் கீப்பர் தான் பாப்பாங்க. தம்பி நீ வந்து நீ உன்னைய பிளாக் பண்ணி கையில எடுத்துக்கோன்னு நாங்க சொல்ல போறது இல்ல, வெளியே தள்ளி விடு. அதுதான் மினிமமா கேட்கறோம் ஒரு கீப்பர்ட்ட. ஒரு ஷாட் வந்துச்சுன்னா நீ வெளியே தள்ளி விடணும். நீ மறுபடியும் டேஞ்சரஸான ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி மெரினோ வருவான்னு உலகத்துக்கே தெரியும். அவரு பத்தி வரட்டும், எங்களோட R9 அப்புறம் பேசுவோம். பட் பெல்ஜியம்ல இன்னொன்னு என்னன்னா, ஐ ஃபெல்ட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் இந்த பெல்ஜியம் டீம் வாஸ் ட்ரோசார்ட். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போடணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னு தெரியல. ஏன்னா ஆப்வியஸ்லி அவரு என்டையர் நாக்அவுட்ஸ்ல ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரேட்டட் பிளேயரா இருந்தாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப மோசமா தான் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. பட் ஆன் தி அதர் சைடு, அந்த சைடு விங்ல ஸ்பெயின்ல பார்த்தோன்னா லமீன் யமால் போட்டு பிரிச்சு எடுத்துட்டு இருந்தான். உண்மையில எனக்கு பார்க்க அட்லீஸ்ட் ஐ டெஸ்ட் நான் பாக்குறப்ப வந்துட்டு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே ட்ரிபிள்ஸா இருக்கட்டும், கிராஸா இருக்கட்டும், ஷாட்ஸ் எல்லாமே கேம் இஸ் பெஸ்ட். எல்லாரும் சொல்றாங்க உள்ள ஒரு கோல் தான் போட்டீங்க கலாய்க்கிறாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நீ மேட்ச் பார்த்தாதான் தெரியும் அவரோட இம்பாக்ட் எவ்வளவு இருக்குதுன்னு உண்மையிலே இந்த மேட்ச்ல. இல்லடா டோர்னமெண்ட் ஃபுல்லாவே நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் யூசுவலான லமீன் யமால பார்க்கவே இல்லை இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லா. ஆனா இந்த மேட்ச் பார்த்தேன்டா, ஒரு அதாவது எடுத்து டேய் நான் பண்றேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து இந்த மேட்ச் நான் லமீன் யமால்ட்ட பார்த்தேன். அவன் வந்து 3 மேல பீட் பண்ணி உள்ள போறதா இருக்கட்டும், போய் கரெக்டான புல் பேக் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே யமால் பண்ணான். அதுவும் ஒரு ஷாட் சரியான சேவ் இவன்ட்ட இருந்து கர்த்துவாட் இருந்து. அட எப்படா சேவ் பண்ண அந்த ஷாட் எல்லாம் அப்படின்னு இருந்துச்சு கர்த்துவா யோசிச்சு பார்க்கும்போது. இந்த கேம்லாம் யமால் வாஸ் வெரி வெரி குட். அது சொல்றதுக்கே ஒண்ணும் இல்ல. பட் உங்களோட R9 பத்தி சொல்லுங்க. R9 வரதுக்கு முன்னாடி ஒரு 2-3 சேஞ்ச் நடந்தது இந்த ஸ்பெயின்ல. அப்கோர்ஸ் வந்து பெட்ரி ஆரம்பிக்கல, அது முதல்ல ஷாக்கா இருந்துச்சு. அப்புறம் அதான் ஃபாபியன் ரூயிஸ் தான் ஸ்டார்டிங். ஃபாபியன் ரூயிஸ் என்னன்னா நடக்க போகுதுன்னு பார்த்தா கடைசியில் அவர் தான் கோல் போட்டிருக்காரு. ஸோ சரி ஓகே நம்ம ஒன்று நினைக்கிறோம், ஆனால் உண்மையிலேயே வந்து அங்கே வேற ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபாபியன் ரூயிஸ் கோல் போட்ட அப்புறமா அப்கோர்ஸ் பெட்ரி அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் தான் உள்ள வந்தாரு. அதுக்கப்புறமா கேம் கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நான் வந்து இவங்க நல்லா இருந்தா அவங்க நல்லா யாராவது ஒரு பேரை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏன் அவர் சொல்லலாம் கேட்காதீங்க, நான் சும்மா ஜென்ரலா நான் பார்த்துருக்கேன் சொல்றேன். எனக்கு பிடிச்ச வரைக்கும் பெட்ரோ போறோம் ரைட் பேக்ல சூப்பரா ஆடிட்டு இருந்தாருடா. ரொம்ப கன்சிஸ்டன்டான கேம். சர்ப்ரைஸ், ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எனக்கு. பார்த்தா இஸ் வெரி கன்சிஸ்டன்ட். நான் சொல்றேன், நிறைய ஏதாவது பேர் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. எனக்கு வந்து எல்லாரும் பத்தி கவர் பண்ண விரும்பல. பட் அப்கோர்ஸ் அடுத்தது வந்துட்டு வரும் எங்களை R9. அதாவது ஃபுட்பால் உலகத்துல வந்துட்டு கிளச்சுக்குன்னு பார்த்தோம்னா 2-3 பேர் தான் இப்ப இருக்கிறாங்க. கிளச்சிங் கேம்ல ஒருத்தர் ரொம்ப கிளச்சினோ. இந்த கிளச்சினோ எப்படின்னா வந்துட்டு நம்ம கேம் அனலைசர். அவர் என்னால வந்து ஒரு 90 மினிட்ஸ் தான் ஓடி விளையாடி இந்த பாஸ் வாங்கி அதெல்லாம் தேவையில்லை. நான் வெளில உட்காந்து மேனேஜர் மாதிரி அனலைஸ் பண்ணேன். ஓஹோ இவரு இப்படி ஆடுறாரு, இங்க ஒரு கேப் வருது, சரி நம்ம போறோம் தட்டுறோம் தூக்குறோம். வந்தாரு ஒரு நிமிஷம் அவ்வளவுதான். போன மேட்ச் வந்து 5 மினிட்ஸ், இந்த மேட்ச் வந்து 1 or 2 மினிட்ஸ் தான். வந்த வரல சர்னு கோலை போட்டு வாப்பா நெக்ஸ்ட் மேட்ச் பாப்போம் செமிஸ்ல பாத்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டாரு. அவ என்னைய அடிச்சு விட்டியா
ஒன்னை அடிச்சுட்டானா அவன ரெண்டுல ஒண்ணு பாத்துறடா உண்மையிலேடா சப்ஸ்டியூட்டா உள்ள வரும்போது நான் நினைச்சேன் மெரினோ வரான், கேம் முடிய போகுது முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப வந்து ஈக்கர் கசியாஸ் தான் சொன்னா ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் டேவிட் வியா பிரைம்ன்ற மாதிரி. அப்போ வந்து நாங்களே யோசிச்சோம், ஏன்னா ஆர்சனலுக்கும் இந்த மாதிரி தான் பிக் கேம்ஸ் பிக் மொமெண்ட்ஸ்ல ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ். அந்த மாதிரி தான் இங்க ஸ்பெயினுக்கு உண்மையிலேயே நான் சொல்லிட்டு இருந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்துட்டு மெரினோ தான். அதை வந்து உண்மையிலேயே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ்ல. சோ சரியான பேக்கப் அப்படி வச்சிருக்கானுங்க. எப்போ வேணுமோ அப்படி தூக்கி டொம்மைன்னு ஒரு சுட்டா முடிஞ்சிச்சு ஆப்பனன்ஸ். ரவுண்ட் ஆஃப் 16 வின்னர், குவார்டர் ஃபைனல் வின்னர், இதெல்லாம் எப்படி நீ வந்து உன்னுடைய பயோல எழுதணும்னா இதெல்லாம் எழுதலாம். நான் வந்து குவார்டர் ஃபைனல்ல வின்னர் போட்டிருக்கேன், ரவுண்ட் ஆஃப் 16 வேர்ல்ட் கப் போட்டிருக்கேன். ஒரு கோலுக்கும் 20 மில்லியன் ஆட் ஆயிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க இப்பயே. ஐயோ சாமி. ஒரு எனிவேஸ் ஸ்பெயின் அடுத்து இந்த கேம்ல வந்து ஒரே ஒரு டிசிஷன் தான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ராட்ரியோட ஹேண்ட்பால் அது வந்து குக்குரையா வந்து ஹெட் பண்ணி தான் ராட்ரியோட கையில பட்டுச்சு. இதை நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல கூட பார்த்தோம், அந்த பயன் வர்சஸ் பிஎஸ்ஜி கேம்ல. அதே மாதிரி வந்து பிஎஸ்ஜியோட பிளேயர் இது கிளியர் பண்ணி ஜாவ் நெவஸ் கையில வந்து பட்டுச்சு. சோ இஃப் இட் கம்ஸ் ஆஃப் யுவர் ஓன் டீம்மேட் இட் இஸ் நாட் அ ஹேண்ட்பால். அதான் வந்து ஒரு டீம்மேட் வந்து கிளியர் பண்ண போய், அண்ட் இது வந்து அவே ஃப்ரம் கோல் வேற, அவன் போட்ட ஹெட்டர் வந்து பால் வெளியே போயிட்டு இருக்கு, ஆன் கோல் கூட கிடையாது. சோ அதனால வந்து ராட்ரியோட இங்க வச்சிருந்தாலும் இட் இஸ் நாட் அ ஹேண்ட்பால் அக்கார்டிங் டு தி ரூல்ஸ். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் சொல்லிடலாம். ராட்ரி மென்ஷன் பண்ணதுனால, ராட்ரி வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்ல 62 லைன் பிரேக்கிங் பாசஸ் which is the most after டோனி க்ரூஸ் 2014 ஆமா. சோ அவர் வந்துட்டு பிரைம் ராட்ரி லெவல்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இப்ப. ஆமாண்டா சீரியஸ்லி இந்த கேம் அட்டாஸ்மா இருந்துச்சு ராட்ரிட்ட. பட் அடுத்தது போவோம் இங்கிலாந்து வர்சஸ் ஐயோ யார் ஆடினாங்க இங்கிலாந்து, நார்வே 2-1 வின். மறுபடியும் கிளச்சிங்கம், அதாவது கிளச்சுனா பெல்லிங்கம், பெல்லிங்கம்னா கிளச்சு, அவ்வளவுதான். அது இந்த காலத்துல வந்து பெல்லிங்கம் மாதிரி வந்து அவனுடைய போன வீடியோல நான் வந்தபோது கூட சொல்லியிருந்தேன், the way that Bellingham can 90 மினிட்ஸும் ஃபுல் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது கூடிய ஒரு மென்டாலிட்டியோ அந்த ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு எனர்ஜியோ அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஐ மீன் அதுவும் இந்த காலத்துல நீ வந்து போன வருஷம் அவனுக்கு இன்ஜுரியிலேயே போயிடுச்சு. அதுக்கு முந்தின வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் மெட்ரிட் சைனிங் எப்படி இருந்த பெல்லிங்கம்ன்றது லாஸ்ட் டைம் மறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ரியல் மெட்ரிட் சைனிங் ஃபர்ஸ்ட் சீசன்ல இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது வேற யாராச்சும் நம்ம ரீசன்ட் டைம்ஸ்ல பார்த்தோம்னா யாருமே இல்ல. ஃபர்ஸ்ட் சீசன்ல அதுவும் வந்து அதான் இஸ் பீன் இம்மென்ஸ்டா. போன கேமும் 2 கோல், இந்த கேமும் 2 கோல். பெல்லிங்கம் ஹஸ் பீன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் இங்கிலாந்து. 100% அதுவும் வந்துட்டு ஆமா லாஸ்ட் மெக்சிகோ கேம்ல எல்லாம் வந்துட்டு அவரு அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச் தான் இருந்தது. அப்பயுமே அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இந்த கேம்ல வந்துட்டு எனக்கு என்னன்னா நார்வே ஆப்வியஸ்லி இந்த ஃபர்ஸ்ட் கோல் போட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல சொல்லுவாங்க என்னடா கோல் இது, நார்வே அடிச்ச ஃபர்ஸ்ட் கோல். நம்ம வந்து இந்த கேபோ வர்டே ஒரு கோல் அடிச்சிருப்பாங்க தெரியுமா அகேன்ஸ்ட் அர்ஜென்டினா, அதே பொசிஷன்ல தான் நான் ரைட் ஃபுட்ல அடிச்சிருப்பேன். ஸோ உள்ள கேர்ள் ஆகும். அதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கோல்ஸ் டோர்னமெண்ட் பேசிட்டு இருந்தோம். லெஃப்ட் ஃபுட்ல இருந்து இன்சைட் ஸ்விங் ஆகி இப்படி போகுதுடா பால். அது நான்லாம் மிரண்ட எப்படா யோசிச்சிருப்பீங்க இந்த மாதிரி அடிக்கிறதுக்குன்னு. ஒரு ஜென்ரல் ஃபுட்பால் ஃபேனா நீங்க பார்க்கும்போது கூட அதெல்லாம் உங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியல போல இருக்கு. பட் நீ பாக்குறது லைக் ரெகுலரா ஃபுட்பால் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு கஷ்டமான ஒரு கோல்ன்றது அப்ப உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கோல்ரா அந்த நார்வே. அதுவும் இல்லாம பிக்ஃபோர்ட பீட் பண்ணிருக்கான்டா. பிக்ஃபோர்ட் எவ்வளவு நல்ல கீப்பர்னு நமக்கு தெரியும். அவன் வந்து சின்ன கிளப்ல இருக்கிறதுனால அவனை பத்தி பேச மாட்டேங்கிறோம். பட் அவன் எவ்வளவு சூப்பரான கீப்பருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்த இதுல வந்து அவன் பீட் பண்ணிருக்கான். அப்ப யோசிச்சு பாரு அது எவ்வளவு ஒரு வெரோசியஸான ஒரு ஷாட் அது. அந்த மாதிரி ஒரு ஷாட்ல நானும் எதிர்பார்க்கல என்ன நார்வே லீட் எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த மேட்சை வந்து நான் வந்து ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் மேட்ச் நான் பார்க்கல, எக்ஸ்ட்ரா டைம் தான் நான் உட்காந்து லைவ்ல வந்து பண்ணிட்டு இருந்தப்போ நான் வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். அதனால வந்து எனக்கு அது பார்க்கல. நான் வந்து சும்மா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தப்போ அந்த ஹைலைட் பார்த்த அந்த கோலை என்ன இப்படி ஒரு ஷாட் எடுத்து வச்சிருக்கான், இந்த மாதிரி ஒரு கோல் என்ன இங்கிலாந்துக்கு பூவாதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வந்தாண்டா பெல்லிங்கம் அங்கே இங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சார்லாத் ஒரு விஷயம் பண்ணாம பாடுறா, இப்படின்னு உருட்டி விட்டுருந்தா பாயிண்ட் பை பாயிண்டா வரும். ஆமா அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு 1 நாளுக்கு அப்புறம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஐ வாண்ட் டாக் அபவுட் அந்த பெல்லிங்கம் ஃபர்ஸ்ட் கோல். ஏன்னா அது அந்த டச் லைக் அவன் கொடுத்த பேச வந்துட்டு லிட்டலி 2-3 டச்சஸ்ல பால் அசால்ட்டா அப்படி மூவ் பண்ணிட்டு போய் அடிச்சான்டா. அதுவுமே வந்து ஒரு லைக் ரொம்ப டிஃபிகல்ட் அந்த மாதிரி பால் கண்ட்ரோல் பண்றதுலாம். So again when the team needed him he stepped up very much. அங்கதான் நான் அவனை ஸ்டாப் பண்றேன். அடுத்த ரெஃபரி விஷயத்தை எடுத்துட்டு வரேன். என்ன ரெஃபரி ட்ரொசார்ட் அண்ணன்றத மறந்துடாத. கரெக்டா கன்னு மாதிரி இருப்பாரு அவரு. கரெக்டா கன்னு மாதிரி அவர் இருந்தா என்ன, ஃபீஃபான்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அதாவது நான் வந்து இங்கதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், போர்ச்சுகல் வர்சஸ் குரோவேசியா கேம்ல ஃபீஃபா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த குரோவேசியாவோட பிளேயருடைய முடியில பட்டதுக்கு ஸ்பைக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஃபா வந்து ரிலீஸ் பண்ணாங்க.
அப்படின்னு சொல்லி நான் தான் பேசினேன். அப்ப எல்லாருமே நம்மள கேட்டாங்க, அப்புறம் ஏன் ப்ரோ அந்த போர்ச்சுகல் டிஃபெண்டர் தலையில பட்டப்ப மட்டும் ஸ்பைக்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் தான் ப்ரோ நம்ம வந்து டெக்னாலஜியே கொஸ்டின் பண்ணணும்னா நம்ம வந்து அது ஒரு வேற டாபிக், டெக்னாலஜியே கொஸ்டின் பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அவனுக்கு கொடுத்திருக்க டெக்னாலஜி வச்சுதான் நம்ம பேசி ஆகணும்னு சொன்னேன். அதாவது பீப்பாவே டே நாங்களே ஒரு கோமாளி நீ வேற எங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு காமிச்சிட்டானுங்க. அதாவது அந்த முடியில பட்டப்போ ஸ்பைக் வந்து ஸ்பைக்கு, அந்த கேபிள்ல பட்டப்போ ஸ்பைக் வரலையா. டேய் அந்த அந்த ஸ்டேடியம்ல 60,000 பேர் உட்கார்ந்துருக்காங்கடா. 60,000 பேர் அந்த கேபிள்ல பட்டு கீழே விழுந்துச்சுன்னு அந்த 60,000 பேர் பார்த்தாங்க. அந்த பிச்சில் இருக்கிற 22 பேர் பார்த்தாங்க. அந்த எனக்கு தெரிஞ்ச ரெஃப்ரி கூட பார்த்திருப்பான். ஆனா ஃபீஃபாவோட பால் ஸ்பென்சர்ல ஸ்பைக்கே வரலை. அப்போ அந்த டிசிஷன் நடக்கும் போது கேட்ட மக்கள் எல்லாமே சரிதான். இப்ப யோசிச்சு பார்த்தா அந்த ஸ்பைக்கே அப்ப நீங்க ஏமாத்தி தானே ஸ்பைக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தானே சரியா போச்சு. ஏன்னா ரூல் படி, ஐஃபேபோட ரூல் படி அந்த அதுக்கு பேர் என்னடா ஹெலிகேமா வெப்கேம்ங்கிற மாதிரி, அது என்னமோ ஸ்பைடர் கேம் என்னமோ ஒரு கேம், அந்த கேபிள்ல வந்து பட்டுருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டெட் பால். சோ ரெஃப்ரி என்ன பண்ணுன்னா பாலை எடுத்துட்டு பால் டிராப்ல நீ விளையாடணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன். ஏன்னா அந்த பால் கீழே விழுந்தனால தான் அப்படியே இங்கிலாந்து எடுத்துட்டு போய் வந்து கோல் போட்டாங்க. நடுவுல வந்து நார்வே பாலை வின்னே பண்ணல. ஓகேவா? சோ அது ஒரு இல்லீகலான கோல். அது எப்படி நீ வந்து அதை பார்க்காம நீ வந்து இது பண்ற? இது என்ன ரெஃப்ரி வந்து இங்கிலாந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்க ஒரு இதுல இருக்குதா? இந்த எப்படா இது ஒரு மோசமான டிசிஷன்டா. இது கண்கொள்ளா எல்லாத்துக்குமே தெரியுதா? கரெக்ட் தான். மேபி அது ஏதாச்சும் பண்ணிருக்கணும் தான். அது கண்டிப்பா ஏன்னா நமக்கு இப்ப மேட்ச் பாக்குறப்ப மேபி தெரிஞ்சிருக்காது. பட் நீ அங்க ஆப்வியஸ்லி ஃபீல்ட்ல இருக்கிறப்ப தான் ரொம்ப எவிடென்ட்டா தெரிஞ்சிருக்கும். அது எப்படி அவங்க பார்க்காம விட்டான்னு தெரியல. பிளஸ் டெக்னாலஜியை வச்சுட்டு உனக்கு ஏமாத்துறதுக்கும் எனக்கு தெரியல எனக்கு என்னன்ட்டு. ஏன்னா அப்படி ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். இல்லைன்னா அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணாதீங்க. வெறும் பிளைண்டா ரெஃப்ரி என்ன பாக்குறாங்களோ அதை வச்சு டிசைட் பண்ணலாம். பட் அது என்ன நடந்ததுன்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் அது ஒரு நிறைய பேர் பேசிட்டு இருந்த ஒரு விஷயம். அதை பத்தி நம்ம பேசிட்டோம் அஃப்கோர்ஸ். சோ அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் தான் இருக்கிறதுல இது வராண்டா ஒரு பெரிய கிளப், ஒரு யூசிஎல் கிளப்கான முக்கியமான ஒரு பிளேயரா ஆடிட்டு இருக்கக்கூடிய நம்ம சார்லாத் என்ன நினைச்சான்னு தெரியல. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பினிஷர் அங்க இருக்கிறாரு. ஓகே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பினிஷர்ஸ் இருக்கிறாரு டோர்னமெண்ட்ல. அவர் தான் மாஸ்ன்ற கேட்டகரிக்கு வந்தாச்சு. அவர் பாட்டு இருக்காரு 2-1 போறீங்க பாக்ஸ்ல ஃப்ரீயா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பினிஷர் இருக்காரு. நீங்க உன்னால வந்துட்டு பண்ண முன்னா என்னமோ பண்ணி அந்த பக்கம் தள்ளி விட்டா போதலாம். அப்போ உண்மையிலே எனக்கு வந்து எனக்கே ஒரு எழுந்துட்டு நான் மேட்ச் முன்னாடி பாசுறோம் நானே கதற ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி டி என்னடா பண்ண நினைக்கிறதே தெரியல. ஏன்னா அதுக்கப்புறமா யோசிச்சு கட்டு பண்ணி அடிக்கலாமா, கட்டு பண்ணி கடைசியில போய் லூசு மாதிரி அடிச்சிட்டான்டா. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறேன். felt that was a very wrong decision making. கண்டிப்பா பாஸ் பண்ணியிருந்தா மேட்ச் வேற மாதிரி மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க இருந்து ஹர்லிங் ஹாலண்ட் மிஸ் பண்ண மாட்டார் யூஸ்வலா. அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் வந்திருக்கும். பட் அந்த டெசிஷன் லிட்டரலி காஸ்ட் தம் தேர் சான்சஸ்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நீ என்ன சொல்ற? ஏன்னா இங்கிலாந்து இன்னொரு கோல் போட்டிருப்பாங்க போட மாட்டாங்க நமக்கு தெரியாது. ஆனா அங்க கோல் போடுறதுக்கு 99% கோல் தான் போட்டிருக்கணும். ஆனா அந்த 1% சார்லாத் முடிவு பண்ணிட்டான். அவ்வளவுதான், நான் கோல் போட தேவையில்லை. நம்பர் 1 நாங்க முடிவு பண்ணிட்டாரு. தப்பான அதாவது அவன் தப்பா பாஸ் போட ட்ரை பண்ணியிருந்தா கூட பெல்லிங் அது வந்து இவனுக்கு போயிருக்கான். பாப்பேக்கு தப்பா போட்டிருந்தா கூட போயிருக்கும். ஆனா அவன் போடல. அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான டிசிஷன் எடுத்து தேவையில்லாம எக்ஸ்ட்ரா டைம் கொண்டுட்டு போய் மறுபடியும் ஒரு கீப்பர் நேரா வந்து ஷாட்டை வந்து கரெக்டா அங்கேயே பேரி பண்ணி பெல்லிங்கமோடைய ரன்னு அதுக்கெல்லாம் ஓடணும்ல முதல்ல கீப்பர். அதுல ரொம்ப ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெல்லிங்கம். நம்ம நிறைய வாட்டி பார்த்து ரியல் மேட் இல்ல கரெக்டான இடத்துல இருப்பாரு எப்பவுமே அந்த கோல் போடுறதுக்கு. பட் அகைன் ஐ ஃபெல்ட் நம்ம ஆப்வியஸ்லி வந்து நார்வேக்கு ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்தே வரணும்டா. உண்மையிலேயே வந்துட்டு ஆரம்பிக்கிறப்ப இவங்களை டார்க் ஹார்ஸை கூட நிறைய பேர் கன்சிடர் பண்ணலாம். ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, சரணும் சரி இன்னும் 2-3 பேர் நானும் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நார்வே எல்லாம் வந்துட்டு 1 to watch out for ஃபர்ஸ்ட்ல இருந்தே. நம்ம வந்து ஏன்னா இவங்க வந்திருக்க பாத் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இல்ல, கஷ்டமான பாத்துல தான் வந்திருக்கானுங்க. பிளஸ் இந்த வாட்டியும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலான்ட்டு. பட் குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் இவங்க வந்ததே ரொம்ப பெரிய விஷயம்டா. அதை டு பீட்டிங் பிரேசில், அதுக்குன்னே ஒரு பெரிய பாராட்டுகள் தெரிவிச்சு. அப்புறம் இன்னும் ஒரே டிசிஷன் இருந்துச்சுப்பா இதுல வந்து, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். இங்க வந்து ஜெட் ஸ்பென்ஸுக்கு பெனல்ட்டி கொடுக்கப்பட்டு பெனல்ட்டியை ஓவர் டர்ன் பண்ணாங்க. எனக்கு வந்து அது எப்படி நீ ஓவர் டர்ன் பண்ண முடியும்னே தெரியல. நீ வந்து பிட்ச்ல கொடுத்துட்ட, கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர் அப்படிங்கிற ஒரு சமயத்துலதான் வந்து விஏஆர் உள்ள வரணும். அந்த சமயத்துல வந்து எப்படி விஏஆர் உள்ள வந்து ரெஃப்ரியை மானிட்டர் கூப்பிட்டானே எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தா ஜெட் ஸ்பென்ஸ் வந்து பாலை வந்து கவர் பண்ணிட்டான்.
பால கவர் பண்ணப்ப அந்த பின்னாடி இருக்கிற பிளேயர் வந்து அவனை தொட்டுட்டான் அண்ட் இட்ஸ் ஃபவுல். ஏன்னா கான்டாக்ட் இருக்கு, நம்ம மத்த கேம்ல எல்லாமே பார்த்திருக்கோம் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டத. ஆனா ரெஃப்ரி வந்து மானிட்டருக்கு வந்து கூப்பிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே தப்பு. ஏன்னா கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர்னா கான்டாக்டே இல்லாம இருக்கிறதா கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர். ஓகேவா? நீ வந்து மாரலா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஆமாண்டா இதுக்கெல்லாம் பெனல்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு தான் வரும். ஏன்னா வந்து அவன் சும்மா பால வந்து ஷீல்டு பண்ணா இவன் வந்து அவன் மேல முட்டிட்டான், அதனால வந்து கொடுக்க கூடாதுங்கிறதா மாரலி கரெக்ட். ஆனா அக்கார்டிங் டு தி ரூல்ஸ் வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸா அவன் வந்து தொடவே இல்ல, கான்டாக்டே இல்லைன்னா நீ ரெஃப்ரியை மானிட்டர் கூப்பிடலாம். ஆனா மானிட்டர் கூப்பிடுறாங்க. எனக்கு வந்து வர வர நீங்க எப்படி ரூலை நீங்களே மாத்திக்கிறீங்க? விஆரோட ரூல்ஸை வந்து எதுக்கு எந்த இன்ஸ்டன்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்ட்டு எப்படி நீங்களே முடிவு பண்ணி மாத்திக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுதான் ஒவ்வொரு மேட்சும் நடக்குது. எப்படி தேவையோ அவங்க வந்து மாத்திட்டு போயிருவாங்க. நம்ம உட்காந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதோ அதை பத்தி பண்றதே வேஸ்ட். ஏன்னு கேட்டா அவனுங்களுக்கு ஒரு கான்ட்ரவர்சி வேணும். நம்மள மாதிரி 4 பேர் பேசினா தான் ஓகே வா இந்த மாதிரி வேர்ல்டு கப் பெருசாயிட்டு இருக்கு. எதுக்கு? தப்பான வழிக்கு ரெஃப்ரி டிசிஷன் பத்தி. ஆனா நடந்துருச்சு. அந்த இடத்துல அவன் வார் கூப்பிடவே கூடாது. ஏன்னா கான்டாக்ட் இருக்கு. நீ எப்படி கூப்பிடுவ? எப்படி கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர் முதல்ல. ஆனா அவன் போய் டெசிஷனை மாத்திட்டு வேற வந்துட்டான். என்னடா நடக்குது இங்க? அவன் குடுக்கலன்னா வேற விஷயம். ஆன்ஃபீல்ட் அவன் குடுக்கவே இல்லைன்னா ஐ அக்ரி. அவன் குடுத்துட்டான், குடுத்துட்டு போய் மாத்திட்டு வந்திருக்கான். ஐயோ, எப்ப இழுக்கணும் எப்ப இழுக்க கூடாதுன்றதுக்கெல்லாம் ரூல்ஸ் சும்மா இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சும்மா ஐ வாஷ் பண்றதுக்கு. ஆனா வந்துட்டு உண்மையிலே எப்ப வேணா கூப்பிட்டுக்கலாம். இதுதான் வாரோட உண்மை. அது இங்க மட்டும் இல்ல, எல்லா பிரீமியர் லீகா இருக்கட்டும், சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், எல்லா இடத்தையும் நடக்கிறது தான். வந்து அதெல்லாம் பெரிய கருத்துக்கள் எதுவும் பெருசா இல்ல. அதுக்கப்புறம் நார்வே கோல் போடுற மாதிரி இல்ல. நார்வே ஃபேன்ஸ் இல்ல, நம்ம எர்லிங் ஹாலண்டோட அப்பா அவர் ஆல்ஃபி இங்கிலாந்து அவரு வந்துட்டு வெல்டன் பெல்லிங்ஹாம் அண்ட் ரெஃப்ரீஸ் அதுக்குன்னு கதறிட்டு இருக்காரு. இதுக்கே இன்னும் வந்து இந்த கோல்ல பெனால்டி எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் கொந்தளிச்சு பாருங்க இந்த டீம்ல. என்னமோ போ. சரி, இங்கிலாந்து ஹவ் மேட் இட் த்ரூ. அடுத்தது வந்து சுவிட்சர்லாந்து வர்சஸ் இவங்க அர்ஜென்டினா. அர்ஜென்டினா 1-2-1 ஒண்டர் கோல் பை ஆல்வரஸ். 3-1 கடைசியில 3-1 4-1 இல்ல 3-1 தானா? கடைசியில இன்னொரு கோல் போட்டாங்க நினைச்சேன். இல்ல நான் வந்து ஆல்வரஸ் கோல் போட்டோனே ஜோன் அவுட் ஆயிட்டான். இதுக்கு மேல வந்து நான்லாம் வந்து சுவிட்சர்லாந்து முதல்ல ஒரு கோல் போடுவாங்கன்னே நினைச்சு பாக்கலடா. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே அர்ஜென்டினா டப்புன்னு ஜெயிச்சு போவாங்க தானா நினைச்சேன். அவங்க கோல் போட்டதே பெரிய விஷயம் சுவிட்சர்லாண்டுலாம். பாய்ஸ் இந்த கேம் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு உண்மையில. ஏன்னா நான் வந்து இது விளம்பரப்படுத்த விரும்பல, பட் நான் வந்து பெட்டிங் பண்ணுவேன். அப்ப வந்து நான் வந்து உண்மையில 2 பெட் தான் போட்டேன் இந்த மேட்ச்ல. பாவி வந்துட்டு அர்ஜென்டினா 2 கோல் மேல ஜெயிப்பானுங்கன்னு போட்டேன். 2வது லிசாண்ட்ரோ மார்டினஸ் கோல் போடுவாங்கன்னு போட்டேன். நான் வந்து சரி ஓகே இது இதெல்லாம் நடந்தா சரின்னு பாத்துட்டு இருந்தேன். ஓகே மேட்ச்ல கடைசியில பார்த்தா 1-0 போயிட்டு இருந்தது. அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் போச்சு. சரி 2-1 ஆயிடுச்சு. சரி அர்ஜென்டினா ஜெயிச்சாவே அதுதான் நின்றும்லடா ஃபுல் டைமோட இல்லையா? நான் அப்படிதான் போட்டேன் இல்ல, எக்ஸ்ட்ரா டைமோட சேர்த்து போட்டிருக்கேன் நானு. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சரி 2-1 அந்த பாயிண்ட் சரி ஓகே ஜெயிச்சாலே போதும் ஆச்சுன்னா அதுவும் சந்தோஷம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு கோல் போட்டாச்சு. கடைசியில பார்த்தா யாரு போட்டதா நம்ம லட்டோரோ மார்டினஸ். அவ்வளவுதான் எனக்கு எல்லாம் சந்தோஷம், 2மே ஜெயிச்சாச்சுட்டு. பட் யாரா இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் ஆஃப் எமோஷன்ஸா இருந்து. ஆனா எல்லா மேட்சும் இப்படித்தானே இருக்கு உண்மையிலே. நம்ம வந்து மேட்ச் முடிஞ்சோடனே ஸ்கலோனி பார்த்தா எமோஷனல் ஆயிடுறாரு. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் பர்ஃபார்மன்சஸ் பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மேட்சுமே வந்து டிக்கிங் டீப் எப்படியாச்சும் வந்துட்டு மெஸ்ஸிக்காக பண்ணணும். என்ன இந்த மேட்ச் முடிச்சோம் ஹால்பிரஸ் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி மெஸ்ஸிக்காக நாங்க என்ன வேணா பண்ணுவோம் இன்னொரு ஃபைனல்ஸ் போறதுக்கு. இவரோ ரொமேரோ சொல்லியிருந்தாரு அடுத்த மேட்ச் இங்கிலாண்டோட ஆனா நாங்க உயிரே கொடுக்க ரெடியா இருக்கோன்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து வெரி பேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த அர்ஜென்டினியன்ஸ் கிட்ட நிறையவே இருக்குது இந்த வேர்ல்ட் கப்ல. இன்னும் போன வாட்டி தான் ஜெயிச்சிட்டோமே, இன்னொரு வாட்டி இதுக்கு ஜெயிக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டே இல்ல. அப்படி பாக்குறப்ப அது இருக்குது. இந்த கேம்ல வந்துட்டு எவிடென்டா இருந்துச்சு. ஏன்னா 10 மினிட்ஸ்ல லீடரா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்மூத் சேலிங் நினைச்சேன். பட் அதுக்கப்புறமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு இன்னும் சொல்ல போனோம்னா ஆக்சுவலா அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து அட்டாக் தான் அதிகமா இருந்தது நிறைய. அப்படியும் இருந்து நல்ல ஒரு கேம், ஒரு என்டர்டெய்னிங்கா போச்சு எனக்கு கேட்டா. உனக்கு எப்படி இருந்துச்சு பாக்குறதுக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 19 ஃபவுல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதாவது சுவிட்சர்லாந்து 12 அர்ஜென்டினா 7. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடக்கவே இல்லை நீ கேட்டா. 19 ஃபவுல் 45 நிமிஷம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷத்துக்கு ஒரு ஃபவுல் வருது. என்னடா ஆஃப் இது? ஏன்னா it's the first time இந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு மெஸ்ஸி has not had a shot on target ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இது வரைக்கும் நடந்த எந்த மேட்ச் நடக்கலையா? சோ அந்த அளவுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி மேபி கேம் இன்டரப்ஷன்ஸ் அதெல்லாம் காரணமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கூடடா at one point வந்து சுவிட்சர்லாந்து had more shots on target than Argentina. Argentina had only one shot on target, அது கோல்.
சுவிட்சர்லாந்து 2 ஷாட் நடக்குது. அது சும்மா வெளியே இருந்து அடிச்ச ஷாட் தான். ஒன்னும் பெரிய பக்கத்துல வந்து கீப்பர் டெஸ்ட் பண்ண ஷாட் எல்லாம் கிடையாது. எம்மி மார்டினஸ்ல படுக்கு பாய் போட்டு படுத்துக்கிட்டு இருந்தான் கேம் ஃபுல்லா. ஓகேவா, நாளா சுவிட்சர்லாந்து ஈக்குவலைஸ் பண்ணுவாங்கன்னா நினைச்சே பார்க்கல. 10 நிமிஷத்துல கோல் போட்டோன்னே சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இன்னொரு எக்ஸ்ட்ரா 2 கோல் வரும், 3-0 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சு போயிடும். இவங்க வேற சும்மா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தா செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்ல ஒரு 1-2 போட்டு ஒரு கோலை போட்டானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் மொமெண்டம் சுவிட்சர்லாந்து தான் இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், இந்த சிச்சுவேஷன்ல விஆர் வரது கரெக்ட். ஏன்னா எம்போலோ ஒண்ணுமே இல்லாத இன்சிடென்ட் அவன் ஃபேவரபிளா ஆக்கிட்டு இன்னொருத்த அதுக்கு பீனலைசரா இருக்கான்டா. சோ வந்து திஸ் இஸ் a பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். விஆர் ஸ்டெப் இன் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். ஏன்னா இப்போ வந்து அந்த சிச்சுவேஷன்ல ரெண்டாவது டைவ் பண்ணா எல்லோ கார்டு வரும்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நார்மல் ரூல் டைவ் பண்ணி ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஆல்ரெடி எல்லோ கார்டு இருக்கவரு கரெக்டா ரெட் கார்டு வந்துருச்சு. உங்களுக்கு கேம் முடிஞ்சிச்சு அங்கேயே. பிளஸ் இவருக்கு சம்பந்தமே இல்லாம எல்லோ கார்டு வந்து ரிவோக் ஆயிடுச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வேணா விஆர் ரெஃபரி கம்ப்ளீட்லி ராங் டிசிஷன் கொடுத்திருக்கப்ப பீனலைஸும் பண்ணிருக்காரு ஒரு பிளேயரை. அப்போ வந்து ஸ்டெப் இன் பண்ணணும். அதுக்கான ஒரு நல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதை எழுதிருங்க. அது ரூல் எழுதிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு ரூல்ஸ் மாத்துங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா இதை விட பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிடைக்குமா எனக்கு தெரியவே தெரியல. ஏன்னா வந்து அப்புறம் ரீப்ளே என்ன ஆங்கிள் பார்த்தாலும் கான்டாக்டே இல்லையா, என்னடா பண்ற குதிக்கிற காம்படிஷன். உங்க டீம் நல்ல இடத்துல இருந்தாங்கடா, உங்கள்ட்ட தான்டா மொமெண்டம் இருந்துச்சு. தேவையில்லாம இத பண்ணி ஒன்னு டிசிஷன் வந்து ரெஃப்ரி கையில கொடுத்து பண்ண வச்சு வெளியே போய். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் தாக்கு பிடிச்சது எனக்கு எல்லாம் பெரிய விஷயம் தான்டா. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அமேசிங் டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா என்ன பண்ணாலும் அவங்களால பிரேக்கினே பண்ண முடியல. லிட்டரலி மொமெண்டம். நான் உண்மையிலே சொல்லிட்டு இருந்தேன் மாதிரி கோல்லாம் நார்மலா வராது, ஒரு மேஜிக் மூமெண்ட் இருந்தாதான் வாய்ப்பு இருக்குது நான் சொல்லிட்டு இருந்தேன். சும்மா எல்லார்ட்டையும் கோல்றாது ஸ்பைடர் மேன் வந்தாரு பாரு. அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த டெக்லன் ரைஸ் ஃப்ரீ கிக் கோல் வர்சஸ் ரியல் மேட்ரிட் அந்த கார்னர்ல கரெக்டா ஒரு இடத்துல போவோம் தெரியுமா. இது ஆல்மோஸ்ட் சிமிலர் கொஞ்சம் கீழே, பட் லிட்டரலி அந்த பர்ஃபெக்டான பொசிஷன்ல போய் விழுந்துதுடா. ஒரு மேஜிக்கல் ஷாட். அதெல்லாம் நீங்க பிளாக்கே பண்ண முடியாது. ஆனா அப்பவே கமெண்டேட்டர் சொல்றாரு இந்த கோல்லாம் வந்துட்டு மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல் அண்ட் அமேசிங் கோல் ரெண்டுமே இருக்குது. ஸோ ஜூலியன் ஆல்வரேஸ் அது வரைக்கும் கோலே போடல. அது வரைக்கும் மேட்ச்ல ஒண்ணுமே பண்ணலடா அவன். எல்லாருமே இவனை எதுக்குடா ஆட வச்சீங்க, லவுட்டாரோவை கொண்டு வாங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. போன வேர்ல்ட் கப்ல ஜூலியன் ஆல்வரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே ஆப்போசிட் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் அந்த அளவுக்கு இல்லவே இல்லை, கோலே போடல வேற. ஆனா கரெக்டான டைம்ல ஸ்டெப் அப் பண்ணிட்டு ஒரு சரியான பினிஷ் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏன்னா அது வரைக்கும் கூட கோபல் செமையா கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாடா சுவிட்சர்லாந்துக்கு. அவனை பீட் பண்ணி அந்த ஒரு என்ன ஒரு ஜம்ப் ஒரு டிப்பு போஸ்டுக்குள்ள போகணும். அப்பா வேற லெவல் கோல்ரா, சான்ஸே இல்ல. அர்ஜென்டினா வந்து முடிச்சு விட்டாரு கடைசியில இன்னொரு கோலை போட்டு. பட் நான் அதான் சொன்னேன், அதனாலதான் 2-1 நாளா முடிஞ்சிருச்சு. நான் எனக்கு வந்து ஆல்வரேஸ் கோல் போட்ட போதே கேம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தா என்ன அப்படிங்கறனால தான் நான் 2-1 நினைச்சேன். கடைசியில பார்த்தா லவுட்டாரோ மார்டினஸ் பினிஷ் பண்ணி 3-1 அப்படின்னு கேம் வந்து முடிஞ்சிச்சு. So for the first time டோர்னமெண்ட்டுக்கு உள்ள வந்த டாப் 4 சீட்ஸ் have made it to the semi-final. ஆமா கரெக்ட், நல்லா வேலை சொன்னேன். நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் அதிசயமா இருக்கு. அப்போ உண்மையிலே இந்த ரேங்கிங்ல கரெக்ட் நான் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஆமா டியூஸ்டே அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாருப்பா ஸ்பெயின் வெர்சஸ் பிரான்ஸ் அண்ட் வெட்னஸ்டே நம்ம ஆப்வியஸ்லி ஸ்பெயின் வெர்சஸ் பிரான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா. டக்குன்னு ஒன்னும் பெருசா நம்ம டீடைலா சொல்லலாம். பட் யார் வின் பண்ணுவாங்க, என்ன ஸ்கோர் லைன் எதிர்பார்க்கிற ஏதாச்சும் இருக்கா, இல்ல ஏதாவது அப்செட்ஸ்? ரொம்ப கஷ்டம்டா, எனக்கு தெரியலடா. நான் எனக்கு வந்து அந்த பக்கம் வந்து ஐ திங்க் பிரான்ஸ் ஆர் லிட்டில் பிட் சுப்பீரியர் தென் இது. நான் வந்து அர்ஜென்டினா வந்து ஈஜிப்ட், சுவிட்சர்லாந்து அண்ட் அதுக்கு முன்னாடியான கேப் வர்டே மூணையுமே போட்டு தம்சம் பண்ணிட்டு வருவாங்கன்னா நான் எதிர்பார்த்தேன். ஆனா தே ஃபவுண்ட் இட் லிட்டில் பிட் அன்ஈசி. அது பிரிட்டி ஸ்மூத்தாவும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கிலாண்டோ அந்த பக்கம் பெருசா ஒண்ணு வந்த இடம் மாதிரி அதுவும் எனக்கு தெரியல. So this will be a 50-50 contest. ஆனா எனக்கு அதை பார்க்கும்போது பிரான்ஸ் have little bit more ஒரு 70-30 எட்ஜ் மாதிரி எனக்கு அது தெரியுது அந்த சைட்லயா. எனக்கு வந்து மறுபடியும் ஒரு பிரான்ஸ் அர்ஜென்டினா ஃபைனல்ஸ் பார்க்கணும் ஒரு ஆசையா இருக்கு. நல்லா இருக்கும். சோ ஹோப்ஃபுல்லி தட் ரிப்பீட்ஸ். பட் உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்ப்போம். ஏன்னா இதுதான் இதுக்கு அப்புறமா வந்து உங்களோட செமிஃபைனல்ஸ் ரிவ்யூல தான் மீட் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் மிஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விடுங்க. கோடான கோடி நன்றிகள் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா.